வணக்கம். மகாபாரத கதையில குருச்சேத்திர போருக்கு முன்னால பாண்டவர்கள் கிட்டையும் கௌரவர்கள் கிட்டையும் அவங்களுடைய படை பலம் எவ்வளவு இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு அக்ரோனி சேனைகள்ங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. அந்த அக்ரோனிங்கிற வார்த்தைக்கு என்ன அர்த்தம்? ஒரு அக்ரோனி சேனையில எத்தனை வீரர்கள் இருப்பாங்க? குருச்சேத்திர போர்ல பாண்டவர்கள்கிட்டையும் கௌரவர்கள்கிட்டையும் எத்தனை அக்ரோனி சேனைகள் இருந்துச்சு? இந்த அக்ரோனி சேனைகளில் இருந்து குருச்சேத்திர போருடைய முடிவுல எத்தனை வீரர்கள் உயிர் பிழைச்சாங்க? எத்தனை பேர் இறந்து போனாங்க? இப்படி ஒட்டுமொத்த தகவல்களையும் இந்த வீடியோல பார்க்கலாம். அதுக்கு முன்னால இதே மாதிரியான ஆன்மீக தகவல்களை நீங்க தெரிஞ்சுக்கிறதுக்கு மறக்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. குருச்சேத்திர போர்ல மொத்தம் 18 அக்ரோனி சேனைகள் கலந்துக்கிடுச்சு. அதுல 11 அக்ரோனி சேனைகள் கௌரவர்களுக்கு சப்போர்ட்டாகவும் 7 அக்ரோனி சேனைகள் பாண்டவர்களுக்கு சப்போர்ட்டாகவும் போர் புரிஞ்சாங்க. ஒரு அக்ரோனி சேனைக்குள்ள என்னென்ன மாதிரியான படைப்பிரிவுகள் இருக்கும் அப்படின்னு நம்ம முக்கியமா தெரிஞ்சுக்கணும். ஒரு அக்ரோனி சேனைக்குள்ள 21,870 ரதங்கள் இருக்கும். அதே போன்று 21,870 யானைகளும் இருக்கும். இது போக 65,610 குதிரைகளும் இருக்கும் மற்றும் 1,09,350 படை வீரர்களும் இருப்பாங்க. இப்ப சொன்ன தகவல்கள் எல்லாமே ஒரே ஒரு அக்ரோனி சேனைக்கு. இது போல மொத்தமாக 18 மடங்கு அந்த போர்க்களத்துல போர் புரிஞ்சாங்க. இப்படி 18 அக்ரோனி சேனைகளும் 18 நாட்கள் குருச்சேத்திர போருக்கு பிறகு சுமார் 40 லட்சம் வீரர்கள் இறந்து போயிடுறாங்க. மகாபாரத போர் சுமார் 5000 வருடங்களுக்கு முன்னால் நடந்ததுன்னு சொல்லப்படுது. அந்த காலத்துல இருந்த மக்கள் தொகை சுமார் 45 மில்லியன் ஆயிருக்குன்னு சொல்லி ஹிஸ்டரி டேட்டா பேஸ் ஆஃப் குளோபல் என்விரான்மெண்ட் தகவல் சொல்றாங்க. அதுபடி பார்த்தோம்னா உலக மக்கள் தொகை 45 மில்லியனா இருந்துச்சுன்னா இந்த போர்ல மட்டும் சுமாரா 4 மில்லியன் மக்கள் இறந்து போயிடுறாங்க. வெறும் 18 நாள்ல உலக மக்கள் தொகையில 10% இந்த போர்னால மட்டும் இறந்து போயிடுறாங்க. இப்படி வெறும் 18 நாள்ல இவ்வளவு பெரிய அழிவு நடந்திருக்கு. இதுக்கு ஒரு கம்பாரிசன் போட்டு பார்த்தோம்னா நம்முடைய அறிவுக்கு எட்டியபடி 20ஆம் நூற்றாண்டுல நடந்த முதல் உலக போர், இரண்டாவது உலக போர் தான் இந்த உலகத்திலேயே அதிகமான மக்களை காவு வாங்குச்சுன்னு நம்ம நம்பிக்கிட்டு இருக்கோம். முதலாவது உலக போர் 1914 இருந்து 1918 வரைக்கும் நடக்குது. 4 வருஷம் நடந்த இந்த போர்ல 14 மில்லியன் மக்கள் இறந்து போயிடுறாங்க. அது அப்போதைய ஒட்டுமொத்த உலக மக்கள் தொகை கணக்கின்படி 1% மக்கள் மட்டும்தான் அந்த போர்ல இறந்திருக்காங்க. அடுத்து மிகப்பெரிய அழிவை உருவாக்கின நம்பப்படுற இரண்டாம் உலக போர் 1939 இருந்து 1945 வரைக்கும் 6 வருஷம் நடக்குது. இந்த போர்ல சுமார் 60 மில்லியன் மக்கள் இறந்து போயிடுறாங்க. அப்படி இறந்து போனவங்க அன்னைக்கு ஒட்டுமொத்த உலக மக்கள் தொகை கணக்கின்படி 3% பேர் இறந்து போயிடுறாங்க. இந்த ரெண்டு டேட்டாவையும் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது 4 வருஷம் 6 வருஷத்துல இறந்தவங்க 1%, 3%. ஆனா 18 நாள்ல உலகத்துல இருந்த 10% மக்கள் அந்த போர்னால இறந்து போயிருக்காங்க. ஒட்டுமொத்தமாக இந்த 18 அக்ரோனி சேனைகள்ல 3,93,660 தேர்கள் பயன்படுத்தப்பட்டிருக்கு. அதே மாதிரியே 3,93,660 யானைகள் பயன்படுத்தப்பட்டிருக்கு. அத்தனை யானைகளும் மகாபாரத போரின் போது இறந்திருக்கின்றன. குதிரைகள் மட்டும் 11,81,000 குதிரைகள் இருந்திருக்கிறது. இந்த தேர்கள் ஏற்கனவே பூட்ட பயன்படுறதுக்கு சுமார் 4-8 குதிரைகள் பூட்டப்பட்டிருக்கு நினைச்சா கூட அது மட்டுமே சுமார் 15,74,640 குதிரைகள். ஒட்டுமொத்தமாக குதிரைகள் மட்டுமே சுமார் 30 லட்சம் குதிரைகள் இறந்திருக்கு. இப்படி 40 லட்சம் மனிதர்கள், 30 லட்சம் குதிரைகள், சுமார் 4 லட்சம் யானைகள், இப்படி மிகப்பெரிய பொருட்சேதம் நடந்திருக்கு. இப்படி எக்கச்சக்கமா நம்பர் சொல்லிட்டு போறாங்களே, ஒருவேளை மகாபாரத போர்ல நடந்த இந்த 18 அக்ரோனி சேனைகளுடைய கணக்கு மிகைப்படுத்தப்பட்டு சொல்லியிருக்கோ இல்லைன்னா தவறான கணக்குகள் ஏதாவது வந்திருக்கா அப்படின்னு சொல்லி நம்ம யோசிச்சு பார்த்தோம்னா இந்த அக்ரோனி சேனைகள்ல இருந்த தேரா இருக்கட்டும், யானைகளா இருக்கட்டும், குதிரையா இருக்கட்டும், படை வீரர்களா இருக்கட்டும், இவர்களிடத்திலே சொல்லப்பட்ட நம்பர்ஸ் எல்லாத்தையும் நம்ம கூட்டி பார்த்தோம்னா தேர்னு எடுத்துக்கிட்டோம்னா 21,870, இதை கூட்டி பார்த்தா 18ங்கிற நம்பர் வரும். யானையும் 21,870, இந்த நம்பரையும் ஒவ்வொரு டிஜிட்டா கூட்டி பார்த்தோம்னா 18ங்கிற நம்பரே வரும். இதெல்லாம் போக மிகப்பெரிய நம்பரா சொல்லப்படக்கூடிய குதிரைகள் 65,610, இதை கூட்டி பார்த்தாலும் 18ங்கிற நம்பர் வரும். படை வீரர்கள் 1,09,350, இப்படி எந்த நம்பரை கூட்டி பார்த்தாலும் உங்களுக்கு 18ங்கிற நம்பர் தான் கிடைக்கும். அது போக இவங்களோட ரேஷியோவும் தேரும் யானையும் குதிரையும் வீரர்களும் 1:1:3:5, அதாவது தேரும் யானையும் ஒரு மடங்கு இருந்தால் குதிரை 3 மடங்கு இருக்க வேண்டும், அதற்கான வீரர்கள் 5 மடங்கு இருக்க வேண்டும் என்று ரேஷியோவும் ரொம்ப துல்லியமா வச்சிருந்திருக்காங்க. இதையெல்லாம் ஒட்டு மொத்தமா வச்சு பார்க்கும்போது மகாபாரத காலகட்டத்தில் போடப்பட்ட இந்த கணக்குகள், இந்த அக்ரோனி சேனைகளுடைய கால்குலேஷன் ரொம்ப துல்லியமா இருக்கிற மாதிரி தான் தெரியுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம ஒரு லைக் பண்ணுங்க. இதே மாதிரியான ஆன்மீக தகவல்கள் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு மறக்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்குலாம் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ பத்தின உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. தேங்க்யூ.